துபாயில் விமான கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் அதன் இறுதி நாளான இன்று தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதில் பயணித்த விமானி உயிரிழந்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த விபத்து தொடர்பான புதிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்போது இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், துபாயில் தற்போது நடைபெற்று வரும் கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்த விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் விமானி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து பற்றி சார். வணக்கங்க. இது ஏர் ஷோ எல்லா இடத்துலையும் நடக்கிறது. துபாயில் நடந்துகிட்டு இருந்தது. நடந்து இன்னைக்கு லாஸ்ட் டே. அப்படி இருக்கும்போது தேஜஸ் விமானம் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னால ரன் பண்ணுறது தான் ஷோ. மெட்ராஸில் இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் கூட லாஸ்ட் இயர் இவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இது விபத்து துரதிருஷ்டமான விஷயம். அது எதனால் வந்ததுன்னா அநேகமாக முக்கால்வாசி இது டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான். இந்த ஏர்கிராஃப்ட்லாம் 23 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவங்க ஆர்மியில் இந்த ஏர்ஃபோர்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி 23 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி தான் போவாங்க. அப்புறம் இங்கேயும் சூலூர் விமான நிலையத்திலேருந்து டேக் ஆஃப் பண்ணி போயிருக்கிறாங்க. போகும்போது நல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாம் செக்கு நடந்திருக்கும். பட் எல்லாத்துக்கும் மேலே சம் டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான் நினைக்கிறேங்க. அதனால தான் அந்த மாதிரி ஆபத்து வந்திருக்கு. இது ரொம்ப அதே சமயத்தில் ஏர்ஃபோர்ஸ் கோர்ட் ஆஃப் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபேக்ட் ஃபைண்டிங் கோர்ட் ஆஃப் என்கொயரின்னா மிலிட்ரி கோர்ட்டு. அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாக ஃபேக்ட் பண்ணி டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏடிசி எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் பார்த்து எதனால் வந்தது, வாட் டைம், ஃப்ளைட் கண்ட்ரோலர் இருக்கும், அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. அதுதாங்க நியூஸ். சார், இந்த தேஜஸ் போர் விமானம் என்பது ஒரு மிகப்பெரிய கனவு தயாரிப்பு. ஆனா இப்போ அந்த விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இத பத்தி சொல்லுங்க சார். இந்த விபத்துக்கு என்ன காரணம்? இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு. அப்போ விமானி எல்லாம் டெத் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விமானி நீங்க பாத்தீங்கன்னா ஷோவில் நீங்க போடுற ஷோலயே வருது இல்ல, நேராக ஹெட் கிராஷ் ஆகுது, தீ பிடிச்சிருது, உடனே ஃபயர் ஆயிருது. அதனால விமானி இறந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்ததுல விமானி இறக்கல. இது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம்தான். பட் என்ன சீக்கிரத்தில் எல்லாம் இதை ஃபேக்டை ஃபைண்ட் பண்ணி இதை சரியா இனிமேல் வராமல் பார்த்துருவாங்க. சார், இப்போ இந்த கனவு தயாரிப்பான தேஜஸ் விமான விபத்தாக இருக்கட்டும், கடந்த வாரம் நம்ம பார்த்த அந்த பயிற்சி விமான விபத்தாக இருக்கட்டும், இது போன்ற விபத்துகளுக்கு பொதுவான காரணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவான காரணம் டெக்னிக்கல் ஃபெயிலியர் தாங்க சார். அதாவது இவ்வளவு நாள் போகுது, எல்லாம் செக் பண்ணி போகுது. ஒரு ஆர்மியில் ஒரு பழமொழி உண்டுங்க, நம்ம 100 ஆக்ஷன் எடுப்போம் எனிமியை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு. பட் அதே சமயத்தில் 101வது ஆக்ஷனில் அது மாதிரி ஆயிரும். இது அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ரேர் இன்சிடென்ட்டு. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்க சார். இணைப்பில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க.